ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை கதையில் பல்லவன் அவங்க அண்ணன் சேரன் கிட்டேயும் சோழன் கிட்டேயும் பேசுனான்னு சொல்லி போயிட்டு கெஞ்சி கேட்குறாரு. ரெண்டு பேருமே பேச மாட்டேன்றாங்க. உடனே பாண்டி கேட்குறாரு சோழனை பார்த்து, டே அவன்கிட்ட பேசலாம்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சோழன் வந்து, அவன் பண்ண தப்புக்கு கொஞ்ச நாளாச்சு தண்டனையை அனுபவிக்கிட்டான்டா, எனக்கு தெரியும் நானே பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சோழன் வந்து பாண்டியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாருங்க. இந்த வானதி கிட்ட பேசுனதை வச்சு உடனே என்ன நினைக்கிறாருன்னா, இவகிட்ட பேசுறது இவளை வந்து செட்டே ஆகலையே அப்படின்னு நினைக்கிறத வெளியில மைண்ட் வாய்ஸ் விட்டு வெளியில சொல்லிடுறாருங்க. இதை நிலா கேட்டுட்டு, என்ன செட் ஆகலைன்றீங்க, என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க சேரனும் நிலாவும். உடனே என்ன சொல்றாருன்னா சோழன், இந்த வானதி பொண்ணை பற்றி தானா, அவள் வந்து நம்ம பாண்டிக்கு செட்டே ஆக மாட்டானா, ஆனால் அவள் எவ்வளோ பேசுகிறானா, இவனை பற்றி குற்றம் அவ்வளோ சொல்கிறானா, நான் என்ன தான் சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றானா, இவெல்லாம் செட் ஆக மாட்டானா நம்ம பாண்டிக்கு, பாவனை பாண்டி அப்படின்றாரு. உடனே சேரன் சொல்கிறாரு, ஏன்பா அப்படி சொல்கிற, அந்த வானதி பொண்ணு நல்ல பொண்ணு தானடா அப்படின்னு சொல்கிறாரு சேரன். உடனே நிலாவும், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, பாண்டிக்கு எதற்கெல்லாம் இப்படிலாம் சொல்லி தொலைச்சிடாதீங்க, நீங்கள் போனீங்களா சமாதானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் ஒரு அண்ணனாச்சே, ஏதோ நல்லது பண்ணலான்னு போனேன், ஆனால் அந்த பொண்ணு அப்பப்பப்பா அதெல்லாம் வேண்டாம் பாண்டிக்கு அப்படின்றாரு சோழன். நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. வேணா நீ பாண்டியை கேளு அப்படின்றாரு. உடனே பாண்டி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் பாண்டியை கேட்டாக்கா, என்ன பாண்டி, என்ன பிரச்சனையா, இவரெல்லாம் வச்சுலாம் நீங்கள் பேசாதீங்க, சோழனை வச்சு பேசுனீங்கன்னா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. எதுவாக இருந்தாலும் நீங்களே டீல் பண்ணுங்க பாண்டி அப்படின்றாங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேற பிரச்சனைங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் பாண்டி, ஏன் நீங்கள் வானதியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவள் கூட நீங்கள் டைமே ஒதுக்குறது இல்லை, அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஏன் எங்கன்னா சினிமாவுக்கு கூப்பிட்டு போங்க, நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, எங்கன்னா பீச்சில் உட்காந்து போய் பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க பாண்டி, வானதியும் புரிஞ்சுப்பாங்க, அண்ணன் நீங்களும் சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க. உடனே சேரனும், ஆமாப்பா வானதி நல்ல பொண்ணு தான்ப்பா, புரிஞ்சுக்கோம்ப்பா, எங்கன்னா கூப்பிட்டு போப்பான்றாரு பாண்டிய. உடனே சரி சரின்னு யோசிக்கிறாரு. யோசித்த உடனே சேரனுக்கு வந்து அனீஷ் கிட்ட வந்து ஃபோன் வருது. இதோ வந்துடுறேன்ப்பா சீக்கிரம், அனீஷ் நீயே பார்த்துக்கோ வேலையன்னிட்டு உடனே காய்கறி வெட்டிகிட்டு இருக்கிறாரு. உடனே நிலா வராங்க. என்னென்ன வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து காய்கறி வெட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா இன்னும் சமைக்கலப்பா, லேட்டாக எழுந்தேன்ப்பா அப்படின்றாரு. ஒலை வச்சுட்டேன்ப்பா, அரிசி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் நீங்கள் போய் கிளம்புங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க நிலா. உடனே அடுப்படியில் காய் வெட்டும் போது சோழன் ஃபோனில் பார்த்து ஒரே சிரிப்புங்க. ஏதோ ஒரு காமெடியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு. இது நிலாவுக்கு பிடிக்காம போயிட்டு, சோழனை வாங்க உள்ள வேலை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சோழன் போறார். ஓ உதவிக்கு கூப்பிடுறியா அப்படின்ட்டு, இந்தாங்க முதல்ல காய்கறியை வெட்டுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சோழன் காய்கறி வெட்டி துரு துரு துருன்னு அந்த கொதிச்சுட்டு இருக்க உல தண்ணியில் போட்டுடுறாருங்க. நிலா போட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. என்ன நிலா நீ என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பின்ன உல தண்ணியில் காய்கறியை போட்டால் இதையா எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றாங்க. சரின்ட்டு அந்த நேரம் பார்த்து நிலாவுடைய ஃப்ரெண்டு திவ்யா அவங்கள பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வாங்க நிலா அப்படின்னு சோழனும் கூப்பிடுறாரு. உடனே நிலாவும் கூப்பிட்றாங்க, வாங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேரன் அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தானே திவ்யா ஃப்ரெண்டு, திவ்யா பிஸ்னஸ் பார்ட்னரு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. உடனே திவ்யா சொல்கிறாங்க, எங்கே சோழன், இவங்க நேத்தே இவ வேண்டானிட்டா, நான் பார்ட்னராக வரல, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க. உடனே ஏன் அப்படி சொன்ன நிலா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, நிலா நீ காசு இல்லைன்னுலாம் நீ வர வேண்டாம், எங்கள் கூட நீ பார்ட்னராகவே சேர்ந்துக்க, நம்ம 3 பேர்லேயே நம்ம கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், உன்னால் காசு எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடு, ஷோபனாக்கும் இது ஓகே தான் நிலா, நீ வந்து நாளைக்கு வர, நீ நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறோம், நீ இதையே பற்றி எதுவும் ஒரி பண்ணாத, கவலைப்படாத, நாளைக்கு நீ வா அப்படின்றாங்க. உடனே சோழனும் சேரனும், ஏன் நிலா யோசிக்கிறீங்க, அதான் காசே இல்லாமல் சேர்ந்துக்க சொல்கிறாங்கல்ல, நம்ம தான் காசு கொடுக்க போகிறோம்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைண்ணே காசு கொடுக்காம பார்ட்னர்ஷிப்பாக ஆகிறதெல்லாம் சரிப்பட்டு வருமானது எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் என்னப்பா நிலா இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம காசு ரெடி பண்ணி கொடுத்துட போகிறோம், நீ ஓகே சொல்லுப்பா, நீ போப்பா அப்படின்றாங்க. இது தாங்க இன்னைக்கு நடக்குது. நாளைக்கு என்ன கதை நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.